கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் இன்னைக்கு சொந்தக்காரங்க வீட்டில் வந்து கிருஷ்ணர் வந்திருக்காரு. அதை முடிச்சுட்டு 2 ஸ்கூட்டி எடுத்துட்டு அப்படியே பிச்சாவரம் போகிறோம். சிரிக்கிறாங்களா? எல்லாரும் எல்லாரும் சிரிக்கல. வாங்க போலாம். எங்க போ? பிச்சாவரம் போட்டிங். என்ட்ரி சார்ஜாக 2 வீலருக்கு 20 ரூபாயும் காருக்கு 50 ரூபாயும் வாங்கிக்கிறாங்க. இதே தான் பார்க்கிங்க்கும் கூட. வெல்கம் டு பிரெஞ்ச் குருமா. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா பிச்சாவரம். வாங்க போட் சவாரி. போட் சவாரி பார்ப்போம். இன்னும் சுவாரஸ்யமா இன்னும் நிறைய இருக்கு. அது வந்து அடுத்த போட்டிங் போறப்ப பாத்துக்கலாம். ஒரு வழியா நம்ம வந்தாச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா பிச்சாவரத்துக்கு 1 டே பிளான் தான். வாங்க டிக்கெட்டை புக் பண்ணிட்டு ஃபர்தரா அடுத்தது பார்ப்போம். போலாம். அதுக்கு 5 ரூபாயா 10 ரூபாயா? நம்ம போனப்போ 5 ரூபாயா லாஸ்ட் டைம்? அண்ணா 5 பேருண்ணா. என்ன புரியலண்ணா? இல்ல 5 பேர். இந்த 6 பேர் இந்த லாக் பண்ணிக்கணுமா? தண்ணி குடிக்கிறியா? லாக் பண்ணி கூட அப்பாண்டா. இது கலந்துச்சுன்னா அவ்வளோ தண்ணியில விழுந்தானா காலி. இல்ல கேக்குமா? நீச்சல் தெரியுமா? இங்க தான நிறைய ஷூட்டிங் எடுத்துருக்காங்க. காலையை பிடிச்சிட்டு வந்து ஷூட்டிங்ஸ் பண்றாரு. எது? இதான். ஆமா ஆமா. இந்த படம் எடுத்தாங்க. இந்த படம் என்னடா? வெல்கம் டு பிரெஞ்ச் குருமா. இப்போ நம்ம வந்துட்டோம். நம்ம எங்க வந்திருக்கோம்? பிச்சாவரம் போட் சவாரிக்கு வந்துட்டோம். போட் நம்பர் 67. 5 பேர் வந்திருக்கோம். மீதி 2 பேர் அந்த பக்கம் நிற்கிறாங்க. நம்ம சேனல்ல போய் எப்படி என்னன்னு பார்ப்போம். பார்த்துங்க. இது ஒன்றுதான் இப்போ நம்ம போக போகிறோம். அடர்ந்த காடு. இன்னும் ரெக்கார்ட் பண்ணல. அது கட் பண்ணல. மெஷர்மெண்டோட இருக்கும். அதையும் பாருங்க. சொட்டையை கவர் பண்றாரு. வெயில். ஆமாங்க, என்ன பண்றது, வெயில் வேற அதிகமா இருக்குது. நம்மளோட போட் வந்துருச்சு. இப்ப நம்ம வந்து அதுல பயணம் செய்ய போறோம். தான் பேசண்டா. அதெல்லாம் கேட்கண்டா. புதிய பில்லு யார்கிட்ட இருக்கு? என்கிட்ட தான் இருக்கு. 67. 5 பேருண்ணே. ஒரு வழியா தண்ணியில இறங்கியாச்சு. கொஞ்சம் பயமா தான் இருக்கு. இருந்தாலும் சேஃப்டி மெஷர்மெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. ஜாலியா இருக்கு. வீடியோ ஆன் பண்ணவா? இன்னும் ஆனே பண்ணா.
ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடி வைக்கிறாங்களே. நீங்க எவ்வளவு வருஷமா இங்க இது பண்ணிட்டு இருக்கீங்க? 10 வருஷமா. இது எப்படி, இது கவர்மெண்ட் இதுங்களா உங்களுக்கு எல்லாம் இல்ல கமிஷன் போட்டோம். ஓ, தேர்ட் பார்ட்டி மாதிரி. அதான் சொல்லியாச்சு 81 இருக்கு. அந்த பொண்ணு என்ன இது போடாமல இருக்காங்க? 2 பேரு போட்டோ எடுத்திருப்பாங்களோ? அது முன்னாடி இங்க இருந்து கொண்டு போய் பீச்ல இறக்கி விடுவாங்கல்ல. அதெல்லாம் இப்ப இல்ல. இல்ல முன்னாடியே மோட்டர் போட்டு 2 மணி நேரம் 4 மணி நேரம் பேக்கேஜா? அதெல்லாம் இப்ப இல்ல. மோட்டர் போட்டு 2 கிலோமீட்டர் போவோம். 2 கிலோமீட்டர் போட்டு வருது. அதையே நிப்பாட்டாங்க. இந்த பீச்சுக்கு கொண்டு போய் கூட்டம் அதிகம் வருது. அது இல்லாம ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அனுமதி கொடுக்கல, ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நான் சின்ன பிள்ளை இருக்கும்போது வந்திருக்கேன். அதான் இந்த மாதிரி கூட்டு போவாங்க போட்ல, அந்த டென்ட் போட்ட போட்டு கூட்டு போய் அங்க இறக்கி விட்டுருவாங்க. ஒரு மணி நேரம் அங்க விளையாண்டுட்டு அப்புறம் ரிட்டர்ன் வர போட்ல நம்ம கூட்டு போவாங்க. அது மாதிரி இறக்கி விட்டுட்டு அடுத்தது வரப்ப கூட்டு போவாங்க. அப்படியே பேட்சா. இப்போ இது ஃபுல்லா ரிசர்வ்டு ஃபாரஸ்ட், அவங்க கண்ட்ரோல்ல போயிடுச்சேன். சரி, நீச்சல் அடிக்கிறியா? சும்மா டைவ் போட்டு எந்திரி. தமிழன் வீர தமிழன் சுறா மாதிரி வா. இங்கெல்லாம் கொஞ்சம் ஆழம் நிறைய இருக்கும் உனக்கு ஏற்ற மாதிரி. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா பழக்கம் வந்து நம்மளா இருந்தா மாட்டிக்கிட்டு எங்கேயாவது நின்றோம். சரி சரி, இடத்துக்கு இடம் மாறுது. ஒரு சில ஏரியால 6 அடி இருக்கும், 1 அடி இருக்கும். அவங்க பழகினதுனால அவங்க ஏரியால 4 அடி வரைக்கும். 4 அடினா நீ 3 அடிகளா இருக்க, நீ அப்புறம் 4 அடியில வருவ. இன்னைக்கு லீவு நாளா இருந்தாலும் கூட்டம் கம்மியா தான் இருக்கு. நேரத்துலாம் கூட்டம் வருது. மதியத்துக்கு மேல வரும். இப்ப நீங்க ஒரு நாளைக்கு எத்தனை ஷிஃப்ட்னா அடிப்பீங்க? வீக்கெண்டு சனி ஞாயிறு ஒரு 6-7 கிடைக்கும். 6-7 தான் ஓட்ட முடியும். நார்மல் டேஸ்னா ஒரு 2 தான் கிடைக்கும். மொத்தம் 56 பேர் இருக்கும். ஓ, 56 போட்டு இருக்குங்க. 40 ரூபா போட்டு 16 மோட்டர். மேங்கோ ஃபாரஸ்ட். மேங்கோ ஃபாரஸ்ட் தமிழ் என்ன? சதுப்பு நிலம் காடுகள். இது என்ன செடினா? இப்பதான் சொன்னேன் நான். மேங்கோ ஃபாரஸ்ட் சதுப்பு நிலம் வேற, இது வந்து சதுப்பு நில காடுகள்னா அதுல மொத்தமா வெரைட்டி இருக்குல்ல. இது வந்து சுரப்புன்னை மரம்னு சொல்றது தமிழ்ல. சுரப்புன்னை பொட்டானிக்கல் நேம் வந்து ரைசோபோரா. அது வந்து அலையாத்தி காடுகள்னு சொல்லுவாங்க. ஆமா, வரப்ப போர்டு பார்த்தேன், அலையாத்தி காடுகள். அலையாத்தி காடுகள் சுனாமி போன்ற காலங்கள்ல அலையினுடைய வேகத்தை வந்து தடுத்து நிறுத்தம். அலையாத்தி காடுகள் இது வந்து தண்ணி ஓரத்திலும் தான் வளரும். இந்த மரம் வந்து தண்ணி ஓரத்திலும் தான் வளரும். உள்பக்கம் லேண்டில் இருக்கிறது வந்து கண்டல் காடுகள் சொல்றது. கண்டல் வகை மரங்கள் அதில் கிட்டத்தட்ட ஒரு 12 வகையான மரங்கள். இந்த அலையாத்தி காடுகளுக்கு வந்து வேர் வந்து மேல இருந்து கீழ் நோக்கி வந்து பூமியில போய் ஜாயிண்ட் ஆயிடும். அது எல்லாம் தாங்கு வேர்கள் தான். தண்டு பகுதியில இருந்து உருவாக்கி வேர் வந்து நிலத்துக்கு கீழே இருக்குமா? மேல இருந்து ஆலமர விழுது மாதிரி தான். ஓ சூப்பர். ஆலமர விழுது மாதிரி வேர் வந்து மேல இருந்து கீழ் நோக்கி வந்து பூமியில போய் ஜாயிண்ட் ஆயிடும். உள்ள இருக்கிற கண்டல் வகை மரங்கள் வந்து வேர் வந்து கீழே இருந்து மேல பக்கம் வரும் ஒரு 2 அடிக்கு. அது சதுப்பு நில தாவரங்களுக்கு வந்து வேர் வந்து மேல இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சதுப்பு நிலத்துல வந்து ஆக்சிஜன் அளவு வந்து குறைவா இருக்கும். ஆமா, அந்த தாவரத்துக்கு தேவையான ஆக்சிஜன் வந்து பூமியில இருந்து கிடைக்காது. அதனால வானத்துல இருந்து எடுத்து, அதனால விண்டுல உள்ள ஆக்சிஜன் எடுத்துட்டு உயிர் வாழ்க்கை வேர் வந்து மேல. சதுப்பு நில தாவரங்கள் அனைத்துமே வேர்கள் மூலம் சுவாசிக்கக்கூடியது. இது இப்ப இதுல எல்லாம் மண்ணு இருக்குங்களா இல்ல தண்ணி தானே? உள்ள லேண்டு தான். அலையாத்தி காடுகள் சுரப்புனை மரம் தண்ணிலையும் தண்ணி ஓரத்துலயும் தான் வளரும். இன்னொன்னு வந்து தண்ணி இருக்காது, கரை.
சதுப்பு நிலம் தான். மழை காலங்கள்ல சேறு தவறி தண்ணி நிற்கும், வெயில் காலங்கள்ல காஞ்சி போய் வெட்லேண்டா தான். இந்த காடு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3000 ஏக்கர் மொத்த பரப்பளவு. உலகிலேயே 2வது மிகப்பெரிய சதுப்பு காடு பிச்சாவரம். ஃபர்ஸ்ட் வந்து சுந்தர்பன் வெஸ்ட் பெங்கால்ல இருக்கு. பங்களாதேஷை ஒட்டி இருக்கு. பங்களாதேஷை ஒட்டி இருக்கு. பங்களாதேஷில் பாதி காடு. அனிமல்ஸ்ன்னு பார்த்தா நிறைய இருக்கும். நீர் நாய், ஆமாம், காட்டு பூனை தான். டேஞ்சரஸ் அனிமல்ஸ் எல்லாம் கிடையாது. சுந்தர்பன் தான் பார்த்தீங்கன்னா டைகர்லாம் இருக்கு. சுந்தர்பன் நிழல்ல போலாமா? உள்ள ஏறும். ஹை டைடு 6 மணி நேரம் இறங்கி 6 மணி நேரம் குறைய ஆரம்பிக்கும். லோ டைடு டெய்லி 6 மணி நேரம் ஏறி 6 மணி நேரம் இறங்கும். ஹை டைடு லோ டைடு ரொட்டேஷனாக நடந்துருக்கு. அதனால தண்ணி வந்து உங்களுக்கு ட்ரை ஆகுறது. இப்போ வந்து லோ டைடு முடிஞ்சு ஹை டைடு இப்போதான் ஆரம்பமாகுது. ஒரு 2 அடி தண்ணி ஏறும். இப்போ இதுல தெரியும், அந்த வேர்ல தெரியும், படிப்படியா ஏறும். ஏடியா ஏறும். 6 மணி நேரம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஏறி 2 அடி ஏறும். இப்போ இந்த சுனாமி அந்த டயத்துலலாம் இங்கே அவ்வளோக்கா பாதிப்பு இல்லை, அதிகப்படியான பாதிப்பு இல்லை. ஏன்னா கடற்கரை ஓரம் ஒரு 7 கிலோமீட்டருக்கு இந்த காடு இருக்கிறதுனால. இப்போ சுனாமி அலை வரும்போது அந்த அலையோடைய வேகம் தடுத்து நிறுத்திச்சு. தண்ணி வந்தது, ஆனால் வேகமாக அதனால வர முடியல. பாதிப்பு போகுது. கடற்கரை ஓரம் அந்த கிராமம் காலி ஆயிடுச்சு. 2004 இதெல்லாம் உப்பு தண்ணியில வளரக்கூடிய மரம் தான். இந்த மரங்கள் வந்து உப்பு தண்ணியை என்ன பண்ணிடும், ஃபில்டர் பண்ணி அதுக்கு தேவையான தண்ணியை மாற்றி எடுத்துக்கும். அதிகப்படியான உப்பு வந்து இலைகள் மூலம் வெளியாகிடும். காத்தா வெளியே வந்துடும் இலைகள். தண்ணியில அங்க நண்டு ஓடுது, குச்சி நண்டு. அதுதான் உப்பு தண்ணியில வளரக்கூடிய பொருள். அங்க ஓடுது. இது எல்லாமே இப்போ ஃபாரஸ்ட் கண்ட்ரோல் தான். ஆமா, இது வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட். போட்டிங் மட்டும்தான் தமிழ்நாடு டூரிசம். கண்ட்ரோல் ஃபுல்லாக ஃபாரஸ்ட் கவர்மெண்ட் கண்ட்ரோல். அவங்க லிமிட் தான் கொடுத்துருக்காங்க. 1 கிலோமீட்டர் தான் ஃபாரஸ்ட். நாங்கள் போட்டில் ஏற்றணும். அதான் நீங்க டிக்கெட் வந்தோன்னு கேட்டீங்களா, அந்த டிக்கெட் இருக்காங்க. ஆமாம், அது ஏற்றாம நாங்கள் வந்தால் எங்களை பிடிச்சிக்குவாங்க. எப்படி எந்த டிக்கெட் இல்லாமல் ஏற்றிட்டு போவாங்க. அவங்க போலீஸ் லைன்ல இருந்து ஒரு ஆள் இருப்பாங்க, அந்த ப்ரொடெக்ட் பண்ணி கொடுப்பாங்க. மற்றபடி இதுல அந்த மண்ணடிப்பு தடுக்கும், மீன் ஏறா நண்டு உற்பத்தி, அந்த ஈகோசிஸ்டம் அதிகப்படுத்தும். அப்புறம் காற்று மாசுபாடு தடுக்கும். அதிகப்படியான கார்பனை அப்சர்வ் பண்ணிக்கும். ஆக்சிஜனை வெளியே வரும். அதுதான் வேற நேரடி பயன்பாடு. காய்கனிகள் அது மாதிரி பயன்படுற மாதிரி ஒன்றும் கிடையாது. அது 35 கிலோமீட்டருக்கு மேல இருக்கா? ஆமா, கிட்டத்தட்ட 3000 ஏக்கர். 3000 ஏக்கர் சரௌண்டிங் ஒரு 30 கிலோமீட்டர். 30 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் ஆக்கிரமிச்சு சதுப்பு நிலம். அதெல்லாம் வந்து இதுதான்
அது அன்சேஃப்டியா இருக்கும் 35 கிலோமீட்டருங்கிறப்ப. சேஃப்டி தான் இருந்தாலும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அலோடு கிடையாது. அங்கிட்டலாம் கிடையாது, இந்த பர்டிகுலர் ஏரியா மட்டும். மீன் பிடிக்கிறவங்க எங்க வேணாலும் போய் மீன் பிடிக்கலாம், அவங்களுக்கு மட்டும் அனுமதி உண்டு. அவங்க வந்து விஷயத்துக்கு போக மாட்டேன், புத்தக போன மாதிரி கட்டிடுவாங்க. அவங்களுக்கும் மெம்பர்ஷிப் மாதிரி கார்டு மாதிரிலாம் கொடுத்துருவாங்க. ஒரு 10 கிராமம் இருக்கு, அவங்க எல்லாம் சேர்ந்து விஷய டிபார்ட்மெண்ட்டுக்கு சேர்ந்து பணம் கட்டுவாங்க, வருஷத்துக்கு வந்து கட்டுவாங்க. அந்த நாட்டில் அந்த காய் வருது, அந்த மாதிரி அந்த காய் தான் இந்த மரத்தை விரிவாக்கம் பண்றது. அது இனத்தை அதுவாக உருவாக்கிடும். அந்த காய் என்ன பண்ணும், அந்த விதை வந்து மரத்திலே முளைக்க ஆரம்பிச்சிடும். ஆட்டோமேட்டிக்கா அது ஆட்டோமேட்டிக்கா ஃபால்ட் ஒன்று ஆகி கீழே விழுந்து திரும்ப ஓரத்துல போய் சுத்திட்டு திரும்ப இது மாதிரி முளைக்கும், வேற வெளியே மரமா உருவாயிடும். இந்த காய் கீழே விழுந்து அவங்க மரமா உருவாயிடும். இப்ப இந்த இது எல்லாமே காடா இருந்துச்சு, இது செப்பரேட்டா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல எடுத்தாங்களா? இதெல்லாம் எல்லாம் இயற்கையா வளர்ந்ததுதான். இல்ல இந்த இப்போ நம்ம வரோம்ல இந்த வழி, இந்த வழி எல்லாம் இயற்கையா அமைஞ்சதுதான், மேன்மேட யாரும் உருவாக்கல, எல்லாம் இயற்கையா அமைஞ்சது. காலங்காலமா தலைமுறைன்னா இருக்கு. தண்ணிலே இருக்கிறதுனால எப்போதும் பசுமையா இருக்கு. மழை காலங்களே இன்னும் பசுமையா தெரியும். இன்னும் நல்லா இலையுதிர் கிடையாது, தண்ணிலே இருக்கனால அந்த இது ஈரப்பதம் இருந்துட்டே இருக்கும். இது 75ல வந்து எம்ஜிஆர் வந்து இதயக்கனி படம் ஷூட் பண்ணாங்க. அவரு ஷூட் படம் எடுத்த பிறகுதான் 84ல் அவர் முதலமைச்சராக இருக்கும்போது போட் ஹவுஸ் கொண்டு வந்தார், அறிமுகப்படுத்தினது. அப்போ கட்டின பில்டிங் அது. அப்போ வந்து ரூம் ரெஸ்டாரண்ட் எல்லாம் இருந்தது இல்ல, இங்க வந்து அங்க போய் சாப்பிட்டுட்டு தங்கிட்டு திரும்பி போற மாதிரி இருந்தது. இது ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஆகும்போது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து அனுமதி கொடுக்கல, 2 வருஷத்துக்கு முன்னாடியே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. 6 மணிக்கு மேலே விடுறது இல்லைன்றப்ப அது ரெஸ்டாரண்ட் தங்குறது இல்லை. ஆனா வெளியே ரூம்ஸ் எல்லாம் அவைலபிள் இருக்கா? இங்க இந்த ஏரியாக்குள்ள டூரிஸ்ட் இருக்குது. அது முன்னாடியே சாரதாம் வச்சிருந்தாங்க பிரைவேட்ல, ரூம் ஹோட்டலு பார் எல்லாம் வச்சிருந்தாங்க. அவங்களுக்கு வருமானம் பார்க்காம அந்த கண்ட்ரி அவங்க கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்போ கவர்மெண்ட் அந்த பில்டிங்ல அப்படியே ஆல்டர் பண்ணிட்டாங்க. இப்ப இந்த பக்கம் உங்களுக்கு கடற்கரை வராது, இந்த பக்கம் தான் கடற்கரை வரும், கிழக்கு பக்கம். கிழக்கு பக்கம். இப்போ இந்த ஆறு போய் கடலோட ஜாயிண்ட் ஆகும், முகத்துவாரம்னு சொல்லுவாங்க. இந்த முகத்துவாரத்து வழியா தான் கடல் தண்ணி உள்ள வருது, உள்ள வந்து திரும்ப ரிட்டர்ன். ஆனா இது வந்து நீங்க சொல்ற அந்த 3 அடி 4 அடி எல்லா இடத்துலயுமே இருக்கும் ஈவன் ஆழம், இடத்துக்கு இடம் மாற போகுது. இப்போ நம்ம மோட்டர் போட்டு உள்ள போகும்போது அங்க 10 அடி 12 அடி ஆகும். எல்லா இடத்துலயும் அதே அளவு இருக்காது, இடம் மாறு போகும், பள்ளம் மேடு அப்படிதான் இருக்கும். அது எப்படி நான் இங்க இருந்து எடுக்க முடியும்? இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் போர்வெல் விளாக். கொஞ்ச நாள்ல வான்வழி பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்தரா அப்டேட் ஆகுதுன்னா நாங்கள் உங்களுக்கு விளாக்லேயே சொல்லி என்ஜாய் பண்ணிட்டு சொல்றோம். ட்ரெயின்னு ஒன்று இருக்கு, ட்ரெயின் வந்து அதுவும் அப்டேட் பண்றோம் கூடிய விரைவில். ஓகேங்களா? பஸ் முடிச்சாச்சு, போட்டு முடிச்சாச்சு, பைக்கு முடிச்சாச்சு, ஆட்டோ முடிச்சாச்சு, ஆட்டோ இன்னும் வேனு பார்த்து இல்ல அந்த மோது நாங்கள பழமா நிக்கிறாரு. ஹாய் போட்டிங்க, இங்க பார்த்து வாடா. ஹாய் ட்ரௌசர் பக்கம் போட பெல்ட் போட மறந்துட்டேன், போடுமா என்ன? போடுவோம். ஒரு வழியா பிச்சாவரம் போட்டிங்க முடிச்சாச்சு. இங்க வந்து அங்க சிதம்பரம் வந்து நேற்று வந்து இறங்கணும். ஸோ காலையில் ஏர்லியராக பிளான் பண்ணோம். ஆனால் ஒன்றும் அந்த பிளான் படி நடக்கலை. ஒரு 2-3 பிளேஸ் கட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பிச்சாவரத்தை மிஸ் பண்ணவே கூடாதுன்னு சொல்லிட்டு வந்தோம். கூட்டத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணோம், கூட்டம் நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. ஆனால் என்ன கொஞ்சம் வெயில் தான் அதிகமாக இருக்குது. ஈவினிங் டயத்தில் கூட்டம் ஏறுன்னு சொல்லியிருக்காங்க. இதோட டிக்கெட் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி சொல்கிறீங்களா?
டிக்கெட் காஸ்ட் வந்து என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த இருக்கு உங்க சீட்டு. தெரியுது நீ மூட்டு பாத்தீங்கன்னா சொல்லு 4 பேருக்கு வந்து 450 ரூபா, 6 பேர் இருந்துச்சுன்னா 650 ரூபா. இது வந்து பாத்தீங்கன்னா நார்மல் என்னடா படகுல கூட்டிட்டு போவாங்க, விசைப்படகு. ஓகேங்களா. இதே மோட்டர் போட்டா இருந்துச்சுன்னா 1850 ரூபா. அதுல 12 பேர் 8 பேர் வரைக்கும் 8 பேர் 1 hour டைமிங். இது வந்து பாத்தீங்கன்னா 2 hours டைமிங். இது வந்து 40 minutes தான். உங்களுக்கு ரொம்ப உள்ள போகணும், உள்ள நல்லா இன்னொரு 1 கிலோமீட்டர் சுத்தி பார்க்கணும்னா நீங்க உள்ள போய் இந்த போட்டு ஓட்டுறவங்கள்ட்ட வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா அவங்க உள்ள இன்னும் இன்டீரியரா சுத்தி காட்டுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இன்டீரியரா போய் நிறைய பார்க்கலாம். நிறைய அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டு, அவங்க செட்டு போட்ட இடம் எல்லாத்தையும் காட்டுறாங்க. ஆமாம், நாங்கள் ஆல்ரெடி நிறையா ட்ரிப்பு வந்திருக்கிறதுனால வேணும்னு சொல்லிட்டோம். இன்னொன்று வந்து எங்களுக்கு இப்போ நாங்கள் வந்தது வந்து பார்த்தீங்கன்னா 1 day ட்ரிப்பு மாதிரி பிளான் போடுறவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கு ரிலேஷனோ இல்லை தெரிஞ்சவங்க இருந்தனால நாங்கள் ஒரு 2 days போட்டுட்டு ரிலாக்ஸாக வந்தோம். எங்களுக்கு 1 day ட்ரிப்பு போடுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் திருச்சியில இருந்து மார்னிங் வந்து 5:45 ட்ரெயின், 5:45 திருச்சி டு சிதம்பரத்துக்கு இருக்குது. சண்டே மட்டும் தான் அந்த ட்ரெயின். அந்த 8:20 இங்கே ரீச் ஆயிடலாம். ஆமாம், வந்துட்டீங்கன்னா நீங்கள் இங்கே வந்துட்டு பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து பிச்சாவரத்துக்கு டைரெக்டாக பஸ் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 15 rupees அது மாதிரி வரும். கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 தான் வரும். ஒரு 1 hour வந்துடும், இறக்கி விட்டுருவாங்க. இங்கே வந்து ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 ரூபா ஒரு ஆளுக்கு. இல்லை, ஓப்பனிங் டைம் வந்து 9:30 5:40 வரைக்கும் வீக் டேஸ்ல அலோவ் பண்றாங்களாம். வீக்கெண்ட்ல கூட்டம் அதிகமாயிடுச்சுன்னா வெயிட் பண்ணி போற மாதிரி 3 மணிக்கு அந்த டிக்கெட் கவுண்டர்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. வர கூட்டத்தோட இதை வச்சு தான் அதை வந்து க்ளோசிங் டைம்லாம் அதில் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வரலாம் இருக்குது. வர வழியில போட்டிங்கில் போகிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த அண்ணன் வந்து பாண்டியன் அண்ணன் வந்து சொன்னார், ராட்டு இருக்குது, ராட்டு பிடிப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மீன் வகைகள்லாம் இருக்குது. நாங்கள் போகிற வழியிலே பார்த்தோம், நண்டு பார்த்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நீர் பாம்பு பார்த்தோம், தண்ணி பாம்பு சல்லுன்னு போணுச்சு. நல்ல வேலை கடிக்கதான். இங்கே வந்து இந்த காட்டு பூனை, நீர் நாய் இதெல்லாம் எங்களுக்கு லக் இல்லை. பை சான்ஸ் உங்களுக்கு லக் இருந்துச்சுன்னா பார்க்கலாம். ஆனால் அதெல்லாம் ஒன்றும் செய்யாதான். அது பயப்படுற அளவுக்கு கூடிய விலங்குகள்லாம் பெரிய மிருகங்கள், அதாவது சிங்கம், புலி, சிறுத்தை அந்த மாதிரிலாம் கிடையாது. இதே வெஸ்ட் பெங்கால்ல ஒன்று இருக்கான், அதான் உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் ஒன்று, அதுவும் இந்தியாவில தான் இருக்கு. அந்த இடத்துல பயப்படுற மாதிரியான விலங்குகள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து வேர்ல்டுலயே செகண்ட் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட். அது நம்ம தமிழ்நாட்டில் நம்ம சிதம்பரத்தில் இருக்குன்றது வந்து நம்ம கொஞ்சம் பெருமையாக இருக்குது தமிழ்நாட்டில். இதோட சிறப்பு அம்சமே என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, அதுவாகவே விதை போட்டு அதுவாகவே முளைச்சிக்குது. இது யாரும் நட்டு வைக்கணும், இது யாரும் பராமரிக்கணும். அதுல இருக்க அந்த ஆனா விதை நான் போட்டது, இதெல்லாம் பெருமையா? கடமை, ஒவ்வொருத்தருடைய கடமை. மரம் கொடி மாதிரி இருக்கு. ரெண்டாவது வந்து அது வந்து வேர் வந்து பாத்தீங்கன்னா ஆலமரம் மாதிரிதான். மேல இருந்து கீழே நீருக்கு உள்ள வருமா. ஏன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த அதுக்குண்டான ஆக்சிஜன் கிடைக்காததுனால அந்த மரத்தோட இது வந்து விழுதுகள் வந்து பாத்தீங்கன்னா நீருக்கு பூமிக்கு அடியில போயிட்டு அதுக்கு தேவையான விட்டமின்ஸ் எதா இருக்கட்டும், அதுக்கு தேவையான இதை எடுத்து போடு நீ போடு ஆக்சிஜன் எடுத்துட்டு மேல இருந்து. சிறப்பு அம்சம் என்னன்னா, உப்பு தண்ணியை அதுவே ஃபில்டர் பண்ணி அதுக்கான நல்ல தண்ணியை மாத்தி அதை எடுத்துக்குது. ஆமா, எவ்வளவுதான் உப்பா இருந்தாலும் ஃபில்டர் பண்ணி பியூரிஃபை ஆக்கிடுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நண்டு கிடைச்சிருக்கு பாருங்க. இது எப்படியும் செத்து போய் 4 நாள் ஆயிருக்க மாட்டேங்குது. உள்ள குடல்லாம் இருக்குது, பாத்தீங்கன்னாலே தெரியும். தூக்கி போட்டுறேன். இந்த மாதிரி பஸ் இங்க வரைக்கும் வருது பாருங்க. அதான் இங்க வரைக்கும் வந்து இறக்கி விட்டுட்டு போயிடுவாங்க. ஒரு 10 நிமிஷம் நிற்கும். டைமுக்கு தான் பஸ் பார்த்தீங்கன்னா. ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை பஸ். ஸோ இதோட நாங்கள் இந்த பிச்சாவரம் விலாகையும் சரி, சிதம்பரம் விலாகையும் சரி முடிச்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு எங்கே போகலாம், என்னெல்லாம் சந்திக்கலான்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏதாவது சஜஷன் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய். இப்ப போற, ஆனா திரும்பி திரும்பி வரமாட்டேன்னு சொல்ல வந்த.